பண்ணி ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரான். ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரான். சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் சேனல் பெல் பட்டன். இன்னைக்கு நாம் பார்க்கவிருப்பது ராஜா பேரனுடைய பிரேக்ஃபாஸ்ட். என்னடா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, இது என்னைக்குமே இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட், எப்போவாது சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி நாம இதெல்லாம் பார்த்துருப்போம். நான் பரோட்டா சாப்பிட பார்த்துருப்போம், பிரியாணி சாப்பிட பார்த்துருப்போம், வேற ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுலாம் அப்பப்போ எப்போவாச்சும் சாப்பிட்ற உணவுகளை வந்து ஸ்பெஷலாக காட்டியிருப்போம். இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே இன்னைக்கு சண்டே வந்து என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ஒரு வீடியோ, அப்புறம் நைட்டு நான் ஃபுட்டு எடுக்க போறது இல்லை, எடுத்தா அந்த வீடியோ. பொதுவாகவே ராஜா பேரனுக்கு எத்தனை நேரம் சாப்பாடு இருக்கும்னா 2 நேரம் சாப்பாடு. ஓகே, எப்படிடா நீ வந்து பாடியை மெயின்டைன் பண்ற அப்படின்னா, சத்தியமா சொன்னா ரொம்ப கஷ்டம். சத்தியமா ரொம்ப கஷ்டம். இப்பவுமே இந்த ஒரு 6 நாள், இன்னைக்கு 6வது நாள் ரைஸ் கட் பண்ணியிருக்கோம். அப்படியே அம்மா உள்ள இருந்து எதையோ உருவி எடுத்தது மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலா உடம்புக்கு தேவையான எல்லாமே நம்ம கொடுக்குறோம், இருந்தாலுமே அந்த சோத்தை கட் பண்ணா அந்த பவரே போனது மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஏற்கனவே இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டை பத்தி சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, புலிவாலை பிடிச்ச கதை தான். அதை பிடிச்சிருக்கிறது ஒரு கெத்து ஒண்ணு, விட்டா நம்மளை கடிச்சுப்படும். உடலைன்னா கொஞ்சம் விட்டா கடிச்சிடும், அதனால எப்படியா விடாம பிடிச்சிக்கணும். இது எப்படி இப்படி விளக்கமா எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ நான் அந்த உடம்பு வந்து ஓகே நார்மலா சாப்பிடுவோம், நார்மலா இருப்போம், ஒர்க் அவுட்லாம் பெருசா பண்ணா ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜாலியா இருந்தேன்னு வச்சுக்கோங்க. உடம்பு இறங்கிருச்சு அப்படின்னா 4 பேர் கேட்பான் தெரியுமா அந்த கேள்வி. அந்த கேள்வியிலேயே மனசு நொந்து போயிடும். அந்த மாதிரி என்ன அவன் கேட்கிற மாடுலேஷனே வேற மாதிரி இருக்கும். என்ன உடம்பெல்லாம் பெருசா இருந்து பொண்ணுங்கல்ல எவ்வளோ அப்படின்றாங்க. நமக்கு போச்சுடா, மனசே விட்டு போயிடும். அப்போ அது விட்டாலும் கஷ்டம். சரி, விடாம நம்ம கண்டினியூவா பண்ணனாலும் டயட் பண்ணணும், இதுக்காக டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், அதை மிஸ் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் டயட்னு ஆரம்பிச்சா அதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுல நிறைய பேர் வந்து சொல்றது வந்து, ராஜா பேரன் சார் நீங்க தான் ஸ்டிராய்ட்லயே இருக்கீங்களா சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஆடா முட்டா பயில்களா. நான் வந்து என்னுடைய பாடி பில்டிங் பண்ணும்போது இருந்த போட்டோஸை வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோல நினைச்சிருந்தேன், இந்த வீடியோல நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 2015 இருந்து காம்படிஷன் பண்ண ஆரம்பிச்சேன். நல்ல ஷார்ப் கண்டிஷன் பிடிச்சி மிஸ்டர் தமிழ்நாடு வின் பண்ணது வந்து, கோல்டு வின் பண்ணது வந்து 2016ல். இப்போ இருக்கிறது மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் கிடையாது. அப்போ வந்து ஒன்லி 2 அசோசியேஷன் தான், 2லையும் தான் நம்ம மாறி மாறி பண்ணிக்கணும். ரொம்ப டஃப்பாக இருக்கும், பயங்கர டஃப்பாக இருக்கும். அப்போ இருந்த பாடி பில்டர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு வந்து வேற லெவலில் நல்ல இன்னைக்கு அவங்க வந்து நல்ல இதாக இருக்காங்க. அந்த டைம்ல பயங்கர டஃப் இருக்கும். கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்டலாம் கேட்டு பார்த்தேன், பழைய பாடி பில்டர்ஸ் கேட்டு பார்த்தா தெரியும். ஓகே, அந்த அளவுக்கு டஃப்பாக காம்படிஷன் இருக்க டைமில் டஃப்பாக உடம்பு ரெடி பண்ணி வச்சிருந்த ராஜா பேரோன். அப்பந்தான் ராஜா பேரோன் வந்து மெடிசின்ஸ் அந்த காம்படிஷனுக்காக அந்த ஃபீல்டுக்கு எடுத்து தான் ஆகணுங்கிறதுக்காக எடுத்து ரெடியான ஃபோட்டோஸை வந்து இணைக்கிறேன் பாருங்க. சைடில் இருக்குதா? இப்படி தான் வைக்கணும், இனி தான் எடிட் பண்ணுவேன். சைடில் இருக்குதா? ஓகே, குவாலிட்டி பாருங்க, என்ன ஒரு மசில் குவாலிட்டி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நரம்பை பாருங்க, அப்புறம் ரிப்டை பாருங்க, அப்புறம் மாசை பாருங்க, என்ன ஒரு ஹார்ட்னஸ் பிளாஸ்ட். இதெல்லாம் இருக்குதா இங்க? இல்ல. சரி, ஓகே, ஒரு மெடிசின் யூஸ் பண்ற பாடி பில்டர்ஸ்க்கு தெரியும். இதுல சம் பாடி பில்டர்ஸ், அதாவது லெஜெண்டரி பாடி பில்டர்ஸ் விட்டுருங்க. ஏன்னா ஒரிஜினல் பாடி பில்டிங் பண்ற பாடி பில்டர்ஸ், மாஸ்டர்ஸா இருக்கிற பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், கண்டினியூவா மெடிசின் பண்ணும்போது, அவன் வந்து தொடர்ந்து மெடிசின் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இருந்த பாடியில இருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி மெச்சூர்டாகி அந்த மசில் நல்ல ஹார்டாகி ஏற்கனவே இருந்த ஃபார்ம்ல இருந்து இன்னும் சூப்பர் ஃபார்முக்கு தான் அவன் போயிட்டே இருப்பான். விட்டா கொஞ்சம் இதாயிரும். அதுக்கேற்ப டோசேஜ் இன்னும் கூட்டுவாங்க. அதுக்கேற்ப அந்த மசில் குவாலிட்டி கண்டினியூவா மெடிசின்ல இருந்தா, நான் ஏற்கனவே ஒரு ஃபார்ம் இப்போ உங்களுக்கு இந்த ஷோ பண்றேன்ல, இந்த ஷோ பண்றதை விட நான் இப்ப இன்னும்ல சூப்பரா இருக்கணும். அதை யாரா யோசிச்சு பாத்தீங்களா? நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஒரு காலத்துல இவர் எப்படி இருந்தவர் தெரியுமாடா அப்படிங்கிறது தெரியறது இல்ல. சும்மா நீங்க இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாக்குற ராஜா பேரனை தானே தெரியும். பழைய போட்டோஸை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கிறேன் பாத்தீங்களா. இந்த மாதிரி பாடி பில்டிங்ல வெறி பிடிச்சி மெடல்ஸ் எல்லாம் பண்ணி என்னுடைய மாஸ்டர் அப்துல்லா, கோபி அண்ணா, பிரசாந்த், அப்புறம் வந்து சதீஷ் மாஸ்டர், ஜெயக்குமார் மாஸ்டர் இப்போ இல்லை, அவரை இன்னைக்கு நினைச்சு பார்க்குறேன். இவங்களுடைய கைடன்ஸ்ல, முக்கியமா அப்துல்லா மாஸ்டரும் கோபி மாஸ்டர், இவங்க ரெண்டோருடைய கைடன்ஸ்ல தான் அந்த டைம்ல பண்ணேன். அவங்க எல்லாம் ஏற்கனவே பாடி பில்டிங்ல வேற லெவல்ல சாதிச்சவங்க. அப்துல்லா மாஸ்டர்னா மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்துல்லான்னு இன்னைக்கு நீங்க போட்டா கூட டப்புன்னு வரும். அவரை மாதிரி போஸ்டிங் பண்றதுக்கு இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஆள் இல்லை. அந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு மாஸ்டர். கோபி மாஸ்டர் அப்படிதான் இன்னைக்கு போஸ்டர்ல இருக்காங்க. அவங்களும் வேற லெவல்ல மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் வேர்ல்டு லெவலில் சாதிச்சவங்க. இவங்க 2 பேருடைய கைடன்ஸ்ல தான் நான் உருவாக இன்னைக்கும் சொல்றது, நல்ல மாஸ்டர்ஸ்ட
பெரிய அளவில் சக்ஸஸான ஒரு மாஸ்டர்ஸ்ட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. மாஸ்டர்ஸ் உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ட்ரைனர்ஸ் உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, டன்னு. அதுக்கப்புறம் இந்த உடம்ப விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த ஃபேமு, இந்த ஃபேமுக்காகவே இந்த உடம்ப மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக நேச்சுரலான ஃபுட்டு டெய்லி கரெக்டாக இந்த ஃபுட்டை வந்து மாற்ற முடியாது. இந்த ஃபுட்டை நான் ஒருவேளை மாற்றினோம்னா இருக்கிற இந்த ஃபிட்னஸை நான் வந்து உங்களுக்கு காட்டவே முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் அப்பப்போ ஹார்டான அந்த டயட்டும் பிடிக்க வேண்டியது. இப்போ ரைஸை கட் பண்ணியிருக்கோம்ல, எவ்வளோ ஹார்ட்னஸான ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய பேர் நம்ம சோத்தை கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட வேதனை. ஐயோ, சோறு சோறு மணந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? சோறு ஆகா சோறு மணக்குதுங்க அப்படின்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? டயட்ல இருந்து பார்த்தா தெரியும் சோறு மணக்கும். ஓகே, மற்ற நேரத்துலலாம் வழியில போகும்போது இந்த பஜ்ஜி கடையில் உள்ள மனம் வராது, பரோட்டா கடையில் உள்ள மனம் வராது பெருசா. ஆனா அந்த சோத்தை கட் பண்ணியிருக்க டைம்ல மட்டும் எங்க போனாலும் பஜ்ஜியும் இதுவும் இந்த மாசமாக தான் இருக்கும். நம்மளை தூண்டும். ஸோ இந்த டெம்டேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருக்குது. அப்போவாது காம்படிஷனுக்கு பண்ணோம். இப்போ அதுவும் கிடையாது. லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு விளக்கமாக கொடுக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் தனியாக கொடுக்குறேன், லஞ்சையும் தனியாக கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய 99% என்னது டயட் பிளான், ஃபுட் பிளான். இது வந்து என்னுடைய டயட்டுன்னு சொல்றதை விட இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை உணவே. இதனால தான் நான் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட இப்போ ஃபிட்டாக இருந்துகிட்டு இருக்கிறேன். இது போக காய்கறி, இடையில காய்கறி சாப்பிட்றேன். முக்கியமாக என்னுடைய ஹெல்த்தை இப்போ நல்லா பார்த்துக்கிறது. இவ்வளோதான் சாப்பிட்றீங்க, இதையும் மீறி நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு பார்த்துக்கிறது வந்து எனக்கு வந்து விஜயவர்மா வைத்தியசாலையிலிருந்து வைத்தியர் அவர்கள் கொடுக்குற யானை கவளம்ங்கிற இந்த கருப்பட்டி, எள்ளு, நெத்திலி கருவாடு, அப்புறம் சர்வசார் மூலிகைகள், அமுக்குரா கிழங்கு, இப்படி நிறைய வகையான மூலிகைகளை கலந்து இயற்கை முறை கையால் இடித்து செய்யக்கூடிய பழங்காலத்து உணவு முறைகளில் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு உணவு தான் இந்த யானை கவளம்ங்கிற இந்த அருமையான ஒரு வரப்பிரசாதம். இதுதான் என்னுடைய டெஸ்டோஸ்டெரானை நல்லா பூஸ்ட் பண்ணுது, நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரானை பூஸ்ட் பண்ணுது. இதனால தான் அந்த மசில் குவாலிட்டி இன்னும் அடிவாங்கலை. ஒன்று. இன்னொன்று, நான் கொடுக்குற ஃபுட்டு. இன்னொன்று, அது வந்து என்னுடைய எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுனால எனக்கு நான் ஓடினாலும் சரி, ஹார்ஸ் ரைடிங் பண்ணாலும் சரி, ஃபிளிப் பண்ணாலும் சரி, எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. நரம்புகளை பயங்கரமாக பலப்படுத்தும். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் இன்னைக்கு எனக்கு ஒரு சப்ளிமெண்ட், ஒரு வே ப்ரோட்டீனுக்கோ இல்லை இதுக்கோ, நான் வே ப்ரோட்டீனுக்கு வந்து நான் பண்ணும்போது நார்மலாக எனக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 45,000, 35,000 45,000 ஈஸியாக மாதத்துக்கு சம்பாதிச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதை நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனாலும் சொல்கிறேன். இப்போ நான் இதை யூஸ் பண்ணதில்லை. அது எதுலேருந்து தயாரிக்காங்க என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியறதில்லை. கார்பரேட்டு காசு இவ்வளோ கொடுக்குறாங்க, அப்போ அவ்வளோ சம்பாதிப்பாங்க. ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதை ஸ்டாப் பண்ணேன். இன்னைக்கும் ப்ரொமோட்டர் எல்லா பெரிய பெரிய கம்பெனிலேருந்தும் ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு இருக்குது, நான் பண்ணுறதில்லை. எனக்கு இதில் 200 தான் கிடைக்குது. ஒரு டப்பாவுக்கு வந்து 200 தான் கிடைக்கும். ஏன்னா அதில் மூலிகைகள் எல்லாம் தயாரித்து அவர் இடிக்கிறதுக்கு கொடுக்குற கூலி சரியாக போயிடும். 200 கிடைச்சாலும் தரமான பொருளை நான் எடுக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இதை எடுக்கிறவன் எல்லாரும் நல்லா இருப்பாங்கிற ஒரு விஷயம் தான் இது. உண்மையான விஷயம். எடுத்து பார்க்குற என்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் தெரியும். யாருமே இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட் இல்லை. எல்லாருமே நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே, டன்னு. இன்னைக்கு எக் ஒயிட், இதில் 5 எக் ஒயிட் இருக்கும், ஓட்ஸ் இருக்கும். ஓகே, ஓட்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஓட்ஸில் கொஞ்சம் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது. ரைஸை விட அதிகமான ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது ஒன்று. இன்னொன்று ஃபைபர் அதிகமாக இருக்குது. இன்னொன்று விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஓட்ஸ் விசஸ் ரைஸ் அப்படின்னு நெட்டில் போடுங்க. உங்களுக்கே ஓட்ஸுக்கும் ரைஸுக்கும் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ பல்கிங் பண்ணும்போது இப்போ நான் ரைஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, ரைஸ் நல்லது தான். ஆனால் நாங்கள் டயட் பண்ணி பழகுனது. இப்போ நிறைய பேர் வந்து நெட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா, சப்பாத்திக்கு பதிலாக ரைஸே எடுக்கலாமே, ஓட்ஸுக்கு பதிலாக ரைஸே எடுக்கலாமே. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்னதான் படித்து நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக என்ன நாங்கள் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் வந்திருக்கோ அதை தான் நான் சொல்ல முடியும். தெரியாததை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேன். நீ இப்போ என்ற ஒரு கேள்வி கேட்குற, இந்த ஒர்க் அவுட் எப்படி இருக்கும், இவரை மாதிரி எப்படி உடம்பு ரெடி பண்ணலாம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. என்னைய மாதிரி உடம்பு எப்படி வச்சுக்கலாம் கேட்டால் என்னையால சொல்ல தெரியும். அதுதான் ஒரிஜினல். ஓகே, இந்த மாதிரி உடம்பு ரெடி பண்ணும், இந்த மாதிரி இப்படி ஆகணும்னு நீ வேற ஒருத்தரை காட்டி இது மாதிரி ரெடி ஆகணும்னு சொன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன மாதிரி ரெடி ஆகணும்னு சொல்லி ரெடி பண்ணி தரேன். நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதை தான் சொல்லி தர முடியும். படிச்சுட்டு வந்து புக்கில் படிச்சுட்டு இதெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் ராஜா பேரன்ட்ட இல்லை. நான் எப்பவுமே சொல்ல, ராஜா பேரன்ட்ட ரீலே கிடையாது, ரியல் தான். ஓகே, நம்ம எது பண்ணாலும் அப்படிதான். அதனால நாங்கள் இது வரைக்கும் பாடி பில்டிங் டைம்லையும் சரி இப்பவும் சரி ரைஸை மேக்ஸிமம், பெரிய பாடி பில்டர்ஸுக்கு தெரியும், ரைஸை வந்து இந்த ஷர்டட் டைமில் வந்து என்னென்னா கட் பண்ண தான் செய்வோம். டயட்டுக்கு மேக்ஸிமம் ரைஸ் எடுப்போம், பல்கிங்க்கு எடுப்போம். ஆனால் கட்டிங் பண்ணணும்னா எடுப்போம்னா எடுக்க மாட்டோம். சப்பாத்தி தான் எடுப்போம். ஏன் சப்பாத்தி அது இதுதான் இருக்கான்னா, இப்போ ரைஸ் இவ்வளோ எடுக்கிறோன்னா சப்பாத்தி 2லேயே நம்ம வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணிடுறோம். 2லேயே ஃபினிஷ் பண்ணுறோம். அந்த 2 சப்பாத்தி அளவுக்கு நம்ம ரைஸ் எடுக்கணும், இன்னொண்டி தான் எடுக்கணும். அதுக்கு எடுக்காமல் இருந்துடலாம். ஓகே, அது பதிலாக சப்பாத்தி எடுக்கிறோம்.
இன்னொன்று இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபாலோ பண்ணுற முறைகளில் இந்த ரிசல்ட் வர்றதுனால இதையே ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா இது நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ரைஸ் கொடுத்து பார்த்தீங்களா இந்த ரிசல்ட் வந்துருதுன்னா ரைஸ் சொல்ல போனால் வரல, அதனால தான் இது. ஓகே ஓகே, சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு ஓட்ஸ் முட்டையை உள்ளாங்க. இது முட்டை நான் எப்படி பண்ணுறேன்னா ஒயிட்டை மட்டும் எடுத்து அது ஒரு கூழ் மாதிரி கிண்டுவோம். ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன பேசுனேன் அப்படின்னா யானை கவலம் என்னுடைய ரிசல்ட்டை பார்க்குறீங்க, அதன் மூலமாக தான் நான் பலமாக இருக்கிறேன். நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இந்த ஸ்டெராய்ட்ஸ்லாம் விட்டுட்டு ஃபீல்டு அவுட் ஆனதுக்கு பிறகு என்னை பலமாக வச்சுக்கணும், எனக்கு வந்து இது கொடுத்தா நல்லா இருக்குமான்னு கேட்டவங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்குறேன். அவங்க எடுத்துகிட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பம்பிங் நல்லா இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டே என்னுடைய மேனேஜருடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அதுக்குள்ளே கொடுக்குற சம்பளமே பெரிய ஒரு ஒரு இதான வேலை தான் இருக்குது. ஏன்னா அது வந்து வர்றதே ஒரு 200 அதுலேருந்து இது கொடுக்கணும், இல்லை அவங்க பேக்கிங் பண்ணணும், புக்கிங் பண்ணணும், எல்லா வேலையும் சேர்த்து பண்ணும்போது அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த கேள்வியாக கேட்டு இது பண்ணும்போது எனக்கு வந்து கோவம் வருது. எதனால கோவம் வருது? அதனால மட்டுமா கோவம் வருதுன்னு கேட்டால் இல்லை, அதனுடைய வேல்யூ அப்படிப்பட்டது. என்னையே நீங்கள் பார்க்குறீங்க, நானே எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒரு அவ்வளோ வேல்யூபிளான என்னுடைய ஒரு பொருளை கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்க ஒரு நேச்சுரலான ப்ராடக்டை யாருமே கொடுக்காத நேச்சுரலாக கொண்டு வரணும், இயற்கையான முறையில் இதை வந்து தமிழ் முறையில் உள்ள ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வரணும் யாருமே நினைக்காத போது நான் கொண்டு வரும்போது அதை கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஓகே, அதனால ஓவரா கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்டால் தரமாட்டேன். இதை தான் சொல்லுங்க. இந்த ஓட்ஸை திங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நார்மலாக உள்ளவங்க இதை சாப்பிடவே மாட்டுவீங்க, ஒன்றுமே இருக்காது, மண்ணு மாதிரி இருக்கும். இதை தான் பல நாட்களாக தின்னுக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு 50 வயசு வரைக்குமாவது நம்ம வந்து இந்த உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஓகே, யானைக்கு வேணால் வேணுங்கிற முதல்ல சொல்லிட்டேன், ப்ரீ புக்கிங் தான், உடனே கிடைக்காது. வேணுங்கிறவங்க அந்த ஒரு நம்பரை கொடுத்துருமே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே, 5 கிலோ வந்தால் 5 கிலோ அன்னைக்கே போயிடுது. ஏற்கனவே புக் ஆகிருக்குது 10 கிலோ, வர்றதே 5 கிலோ, அப்புறம் எப்படி போகும் உங்களுக்கே தெரியும். கிடைச்சிடும், ஒரு 5-6 நாளில் நீங்கள் புக் பண்ணால் கிடைக்கும் மேக்ஸிமம். வேணுங்கிறவங்க முதல்ல புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் போட்டாச்சு, நீ அடுத்த லஞ்சு நீ தான் ரெடி ஆகும். ஓகே, லைஃப் ஸ்டைலில் நான் இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி வந்துட்டேன். நாளைக்கு இந்த உடம்பு ஒரு ஒரு மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் விளம்பரம் தேவைப்படுது. என்னுடைய விளம்பரமே உடம்பு தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்காக இதை கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் என்ன மாதிரி இருக்கலாம்னு கேட்டால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஓடுங்க, உழைங்க. உடம்பு வந்து டெய்லி ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டை பண்ணுங்க. உங்கள் உடம்பு உங்கள் சொல் பேச்சை கேட்கணும். உடம்பு ஷேப்புங்கிறது வந்து உண்மையான ஆரோக்கியம்னு கேட்டால் கிடையாது, உண்மையான ஹாப்பியஸ்ட் மேனான்னு கேட்டால் கிடையாது. அந்த இப்போ என் உடம்பு உண்மையிலே ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் ஏன் தெரியுமா, நினைச்சது திங்க முடியல, எப்போவாச்சும் தான் சாப்பிட முடியுது. நீங்கள் நினைச்சே சாப்பிடுங்க, நல்லா ஓடுங்க, சாடுங்க. உங்கள் உடம்பு உங்கள் பேச்சை கேட்கணும். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். பேச்சை கேட்கல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமா, ஜிம்முக்கு போகணுமா, என்ன உடற்பயிற்சி செஞ்சு நம்ம அதை வந்து சரி பண்ண முடியும், அப்படி அதை சரி பண்ண பாருங்க. ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. என்னதான் காசு இருந்தாலும் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். ஓகே ஓகே, பாய் பாய். அடுத்தது லஞ்சில் சந்திப்போம். பாய் பாய். நான் உங்கள் ராஜா. பாய்.